ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 11. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷனில் 23,200 இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே 100 பாயிண்ட் கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆனது. பட் ஆனால் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்பி பையிங் சைட் பிரேக் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் வந்து கால் டைரக்ஷனில் மூவ்மெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே கரெக்டாக 1 மணிலேருந்து மார்க்கெட் வந்து செல் சைடில் ரிவர்ஸில் இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் மாற்றி மாற்றி இருக்கும் போதுமே நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ட்ரி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் சைடில் பார்க்கலாம். கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:42 வந்துருக்கு கால் ஆஃப் சைடில். ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணி முடிச்சிருச்சு. ஸ்கால்பிங் ஜஸ்ட் 1:2 அந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பிரேக் அவுட் என்ட்ரியே 2:30 வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ கால் சைடில் வந்து இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அந்த என்ட்ரியுமே நமக்கு வந்து மொமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே 1 மினிட்லேயே புட் ஆப்ஷன் சைடில் நம்ம என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு 9:16 வந்தது என்ட்ரி. ஸோ உங்களுக்கு அந்த கேண்டலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கும், பிரேக் அவுட் என்ட்ரி. அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக மொமெண்டம் கொடுக்கல. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க கரெக்டாக 9:20 ஒரு என்ட்ரி வந்திருக்கு, பிரேக் அவுட் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அகைன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி அங்கே வந்து உங்களுக்கு ஃபுல் பேக் ஆகும்போது பாருங்களேன் கரெக்டாக 9:23 கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் ஸ்கால்பிங் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணியிருப்போம் 1:1. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் என்ட்ரி 10 மணிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அது என்ட்ரி கேண்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மேலேயே எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு வந்து அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. மார்னிங் செக்ஷனில் வந்து என்ட்ரி மட்டும் தான் புட் ஆப்ஷன் சைடில். ஓகேங்களா? அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் சைடில் கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரியே நமக்கு 10:25 வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த என்ட்ரியும் நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா? அப்போ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 வந்திருக்கு. ஸோ 12:45 வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மினிட்ஸ் கால் ஆஃப் சைடில் இங்கே என்ட்ரி எடுத்து நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கால் ஆஃப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வரும்போது நமக்கு கேண்டில் வந்து நமக்கு செல்லில் இருந்தது. ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறனால நம்ம அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம், அவாய்ட் ஆயிருச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க நமக்கு 2:40 வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டலோட ஓவர் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எக்ஸிட் மார்க் வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங்லேயுமே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு எங்கள் மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு புட் ஆப்ஷன் சைட்லையுமே. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு ட்ரெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குமோ ஸோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு மார்க்கெட் வந்து மார்னிங் செக்ஷனில் வந்து கால் சைட் டைரக்ஷன் இருந்தது. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைட் டைரக்ஷன் இருந்தது. ஸோ நம்மளோட இண்டிகேட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்னிங் செக்ஷனில் வந்து கால் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது.
நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து நமக்கு ஸ்பாட் பிரைஸ் மொமெண்டம் ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ணி குடுத்துரும். நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் வந்து 5 டேஸ் ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்கு. நீங்க ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும்னா, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்முடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.